சுயிமுக்கணி பாண்டி அம்மா அவர்கள் அளவான தேவை என்ற தலைப்பிலே சிந்தனை தர உள்ளார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைப்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். என்று சிறப்பாக துரிய தவத்தை நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அளவான தேவை. அளவான தேவை என்பது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் நல்வழியிலும் நடத்துவதற்கு தேவையான அடிப்படை மற்றும் அவசியமான தேவைகளை மட்டும் குறிப்பதாகும். பேராசை இல்லாமல் ஆடம்பரத்தை தவிர்த்து வாழும் எளிமையான வாழ்க்கை முறையாகும். அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை இதில் அடங்கும். உளவியல் விளக்கப்படி மாஸ்லோவின் மனித தேவைகளின் படிநிலைகள் கோட்பாடுகளின்படி ஒரு மனிதன் உயிர் வாழ தேவையான உடலியக்க தேவைகள் உணவு, நீர், தூக்கம் மற்றும் பாதுகாப்பு தேவைகள் மட்டும் அளவான தேவைகள் எனப்படும். ஆன்மீக தத்துவ விளக்கப்படி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும் என்ற பழமொழிக்கேற்ப பேராசை இல்லாமல் இயற்கையோடு இயந்து வாழும் நிலையே அளவான தேவை எனப்படும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம், தேவை முடித்திட தடையானால் சினமாகும், தேவை பொருள் தனக்கென காக்க கடும்பற்றாம், தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம், தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம், தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம், தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும், தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம். இப்போ உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அப்போ உயிருக்கு அதனுடைய செலவின் காரணமாக எழக்கூடிய தேவைதான் ஆசையை உண்டு பண்ணுகிறது. இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் பொதுவான இயற்கை தேவைகள் 3. அவை பசி, தாகம் ஆகியவற்றால் எழும் துன்பங்களை ஒட்டி ஏற்படுகின்ற தேவைகள், வெப்ப தட்ப மாறுதலால் ஏற்படுகின்ற தேவைகள், உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தின் விளைவால் எழுகின்ற தேவைகள். இப்போ பசி தாகத்தின் காரணத்தால் எழும் தேவைகள்னா உடல் இயக்கத்தின் காரணமாக உயிராற்றல் செலவாகிறது. அப்போது உடலில் உயிராற்றல் குறைவு ஏற்படுது. இதுவே பசியாக உணரப்படுது. இந்த பசி துன்பத்தை போக்க உணவுப் பொருட்கள் நமக்கு தேவையாகிறது. தாகத்திற்கு நீரும் தேவைப்படுகின்றது. அடுத்து வெப்ப தட்ப ஏற்றத்தாழ்வுகளால் விளையும் துன்பங்களை வெல்ல எழுகின்ற தேவைகள் என்றால் நமது உடல்ல குறிப்பிட்ட அளவு சூடு இருந்துகிட்டே இருக்கும். உடலை சுற்றியுள்ள சூழ்நிலைகளில் வெப்பத்தின் அளவு கூடுதலையோ குறைவையோ அடைகின்ற போது அந்த மாறுதல் நம் உடலையும் உடல் இயக்க திறனையும் பாதிக்கிறது. நமக்கு அப்போ துன்ப உணர்வு தோன்றுகிறது. அதனால ஆடை, வீடு முதலிய பொருட்களும் வேறு சில சாதனங்களும் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்து உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தேவைகள் என்றால் உடல் இயக்கம் நடைபெறுவதால் அப்போதைக்கப்போது அதிலிருந்து சில கழிவு பொருட்கள் தோன்றி கொண்டிருக்கின்றன. அவற்றின் வேகம் உடலால் துன்பமாக உணரப்படுகிறது. இந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள சில வசதிகள் தேவைப்படுகிறது. இந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள, அதாவது இதனை சமன் செய்ய ஆணுக்கு பெண்ணிடமும் பெண்ணிற்கு ஆணிடமும் ஏற்படுகின்ற நட்பும் இந்த வகை தேவையின் பாற்பட்டது. இதே போலவே மலஜலம் முதலிய இதர உடற்கழிவு பொருட்களும் அவற்றின் உந்து வேகத்தின் காரணமாக சில தேவைகளையும் ஆசைகளையும் உண்டு பண்ணுகின்றன. இப்போ உயிர் வாழ்தல் என்ற காரணம்தான் ஆசைக்கு மூல காரணமாகிறது.
தேவையை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவோடு நின்றுவிட வேண்டும். இப்ப பசி தாகம் முதலிய இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை அந்த துன்பத்தை போக்குவதோடு நின்றாக வேண்டும். உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அதை சரி செய்வதோடு நின்றாக வேண்டும். ஆனால் பொதுவாக அப்படி நிற்பதில்லை. தேவை நிறைவின் போது ஏற்பட்ட திருப்தியின் மீது அல்லது அந்த இன்பத்தின் மீது உயிர் மயங்கி விடுகிறது. எந்த காரியம் இன்பத்தை தந்ததோ அந்த காரியத்தை தேவை இல்லாமலேயே செய்ய விளைகிறது. எழுகிற துன்பத்தை தீர்க்கும் வகையில் ஆசை தோன்றியது போக இன்பத்தை செயற்கையாக தேடும் முயற்சியில் இப்போது ஆசை எழுகிறது. இந்த ஆசையைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும், எழாமலேயும் காக்கவும் வேண்டும். உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காக அல்லாமல் இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காக அல்லாமல் ஏற்படும் ஆசைகள் எல்லாம் அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன. அவை துன்பத்தை தான் தரும். இப்போ உதாரணமா உணவு, சிலர் ரொம்ப சாப்பாட்டு பிரியர் இருப்பாங்க. அப்போ உணவு சுவையா இருக்குன்னா மேல மேல அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. அப்போ உடனே இன்னைக்கு வயிற்று வலி வரும், நாளைக்கு அது வயிற்று போக்கு என்ற நிலையில் வரும். டாக்டர்கிட்ட போனா இந்த நோய்க்கு மருந்து கொடுப்பாரு, கொடுத்துட்டு நீங்க அளவோட சாப்பிடணும், தேவைக்கு தான் சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லி விடுவாரு. இவரு அப்படி கிடையாது. குணமாச்சுன்னா மறுகணமே மீண்டும் அளவுக்கு அதிகமா உணவை நாடி போனால் வாழ்நாள் முழுதும் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு என்ற நிலை ஏற்பட்டால் வாழ்க்கை என்ன ஆகும்? விளைவு துன்பம்தான். அப்ப தேவைகளை நாம பெருக்கிக் கொள்கிறோம். அப்படி நாமவே செயற்கையாக உற்பத்தி செய்து கொண்ட தேவை வழியாகவும் ஆசைகள் தோன்றுகின்றன. விளைவு என்ன ஆகும்? இதனால் வாழ்க்கையில் நாம் நிறைய துன்பங்களை சந்திக்கிறோம். அதே போல எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டால் உடல் வலி விழுந்து போகிறது. அதே மாதிரி உடலும் மனமும் கெட்டு வாழ்வுதான் சீரழியுது, குடும்பம் பாதிக்கப்படுது, சமுதாயமும் இதுல தப்புறதில்லை. மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம், தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்குகளே 5 பழி வியாதி ஏழ்மை தேவையற்ற பொருட்கள் எவை என்றறிந்து திரும்ப தோன்றாதொழித்து பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம். இப்போ அளவான தேவை அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கக்கூடிய புத்தரின் வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு ஏழை தொழிலாளி இருந்தாராம். அவற்ற ஒரே ஒரு ஆடை மட்டும்தான் இருந்துதான். அதுவும் மிகவும் பழசாகி கிழிஞ்சு போகக்கூடிய நிலையில இருந்துதான். அப்போ அந்த ஊருக்கு புத்தர் வந்திருக்காரு. தொழிலாளி புத்தர்கிட்ட போய், ஐயனே, என்னிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆடையும் கிழிந்து போக நிலையில இருக்கு, எனக்கு ஒரு புதிய ஆடை தந்து உதவுங்கள்னு வேண்டினாராம். புத்தரும் அவரது நிலையை கண்டு தனது சீடர்களிடம் கூறி அவருக்கு ஒரு புதிய ஆடையை கொடுக்க சொன்னாங்களாம். சில நாட்களுக்கு பிறகு புத்தர் அந்த தொழிலாளியை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போறார். அப்போ அவர் புதிய ஆடையை அணிந்திருக்கிறாரு. புத்தர் அவர்கிட்ட கேட்காரு, உன் புதிய ஆடை திருப்தியா உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பிறகு அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கிறார். உன்னிடம் இருந்த பழைய ஆடை இப்போது எங்கே என்று கேட்கிறார். உன்னை தொழிலாளி சொல்றாரு, சுவாமி, அதை நான் வீணாக்கவில்லை, அது என் படுக்கைக்கான விரிப்பாக மாற்றினேன் அப்படின்னு சொல்றார். அப்போ முன்னால படுக்கை விரிப்பாக இருந்த துணி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை நான் ஜன்னல் திரையாக மாற்றி விட்டேன்னு சொன்னார். அப்போ அப்படியானா பழைய ஜன்னல் திரை எங்கேன்னு கேட்டாராம். உன்னை தொழிலாளி அதை அடுப்பங்கரையில் பாத்திரங்களை இறக்கும் பிடித்துணியாக பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ முன்பு உபயோகித்த பிடித்துணி என்ன ஆயிட்டுன்னு கேட்டாராம். தொழிலாளி, அது முற்றிலும் கிழிந்து நூலாகி விட்டது, அந்த நூல்களை திரியாக்கி வீட்டில் விளக்குகளை எரிக்க பயன்படுத்துகிறேன்னு சொன்னாராம். அதாவது அந்த வறுமையை இதுல நம்மளுக்கு குறிக்குது. அவருக்கு ஆனா இவ்வளவு தேவையும் இருக்கு. இப்ப நிறைய துணி நம்ம வச்சிருக்கனால தூக்கி தூர போட்டுருவோம் உடனே. அவரோட நிலையில அந்த ஒரு துணியுமே மாத்தி மாத்தி அவர் இவ்வளவு வகையில யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பதிலை கேட்டோன்னே புத்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். அவரிடம் இருந்த அளவான தேவையும் ஒரு பொருளை கூட வீணாக்காமல் அதை இறுதி வரை பயன்படுத்திய அவரது பக்குவம் புத்தரை நெகிழ செய்துச்சான். அப்போ பொருட்களை சேர்ப்பது முக்கியம் இல்ல, இருக்கும் பொருட்களை அளவாக பயன்படுத்தி எதையும் வீணாக்காமல் வாழ்வதே உண்மையான நிறைவான வாழ்க்கையாகும். இப்ப நம்ம தேவையை பெருக்கி கொண்டு செல்லக்கூடாது. பெருக்கணும்னா
அனுபவத்திலேயே மனம் சென்று கொண்டிருக்கும். பழி செயல் புரிந்து மேலும் மேலும் பிறவி தொடர் நீளும். தேவைகளை முடிந்தவரை சுருக்க வேண்டும். அப்போதுதான் வந்த வேலையை நம்ம முடிக்க முடியும். வந்த வேலை எது அப்படின்னு பார்த்தா, முறையோடு வாழ்ந்து, அதாவது தவம் மரமும் செய்து, பாவ பதிவுகளை எல்லாம் அழித்து, இனி பழி புரியாத தகைமை பெற்று, தன்னை அறிந்து அறிவின் முழுமையை அடைந்து, ஆசைகள் எல்லாம் ஒளிந்த நிறைமனம் என்னும் நிற்குணம் பெற்று முக்தி பெற வேண்டியதென்றோ அந்த வேலை. அப்ப அந்த வேலைக்கு இடையூறா இருப்பதே இந்த ஆசைதான். அப்ப அதை முதல்ல சீரமைத்து, நம்மளுக்கு தான் அதுக்குதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதை ஒழுங்கு செய்தாக வேண்டும். அனுபவ பொருட்கள் குறைய குறைய உடல் நலம் காக்கப்பெறும். இங்க ஒரு ஆலை, அடுத்த ஊரில் ஒரு கம்பெனி, இன்னொரு ஊர்ல உற்பத்தி சாலை, அங்கே ஒரு விவசாய பண்ணை, 4 வீடுகள், 2 எஸ்டேட்டுகள் என்றெல்லாம் சொத்துக்கள் அதிகம் பெருகாமல் பார்த்து கொண்டால் உடல் நலத்தோடு மன அமைதியும் காக்கப்பெறும். நமது பொறுப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவாக இருந்தால் அந்த அளவில் நமது சுதந்திரம் காக்கப்பெறும். அனுபவ பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும். அதே சமயத்துல நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் அலட்சியம் செய்யவோ தள்ளிவிடவோ கூடாது. ஆன்மீகத்திலும் வாழ்வியலிலும் அளவான தேவையோடு வாழ்வதே முற்றுணர்ந்த நிலை, அதாவது நிறை ஞானியின் நிலை என்று சொல்வாங்க. முறையான தேவையான ஆசையே ஆனாலும் அதை நிறைவு செய்து விளைவை அனுபவிக்கும் போதும் அதன் மீது தீவிரமான பற்றினை வைக்காம அதனை ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும். தேவையான ஆசையானாலும் நன்மையை பயப்பதனாலும் தன்வயம் இழந்து அதன் மேல் ஒன்றுதல் முழுமையான நன்மையை தராது. மனமும் மாசுறும். பொருட்கள் துன்பத்தை குறைக்கின்றன, தீர்க்கின்றன என்பதால் அந்த பொருட்கள் மேல் மனம் செல்லல், ஈச்சித்தல் இயற்கையே என்றாலும் பொருட்கள் மீது எண்ணத்தால் பிடிப்பு கொள்ளல், ஆசையில் தீவிரம் காட்டல் தவறு. அந்த பொருளை எண்ணமானது பிடித்து வைத்திருத்தலை தான் நம்ம பற்றுன்னு சொல்றோம். பற்றை நீக்கத்தான் வேண்டும். அதான் திருவள்ளுவர் சொல்வார், பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்னு சொல்வார். திருமூலர் சொல்றார், ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரு துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாவேன். அப்போ அந்த ஐயுணர்வோடு நம்ம மெய்யுணர்வு இணைந்து வரும் போதுதான் உங்களுக்கு என்ன திடம் வருகிறது அப்படின்னு பார்த்தா, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. அப்போ பொருட்களோடு தேவைப்படும் தொடர்பினது தன்மை அறிந்து அளவோடு விழிப்பாக வைத்துக் கொள்ளும் உறவுதான் துறவு. துறவு மனதிற்கு தான். ஆனா அனுபவத்துல விழிப்புடன் கூடிய உறவு, இன்ப நுகர்ச்சியில் மனம் சிக்கிக் கொள்ளாத மனநிலை. இதுதான் உறவில் துறவு, டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். இப்போ செல்வத்தை ஈட்டலாம், பொருளை துய்க்கலாம், உலகியல் வாழ்வை நடத்தலாம். ஆனா மனம் அதில் எல்லாம் ஒட்டி கொள்ளாத நிலை வேண்டும். நான் யார் என்ற நிலை மறவா மனநிலையில் எழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இன்பங்களை கெடுத்து கொள்ளாதிருக்க வேண்டும். இயன்றவரை பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும். இந்த மனநிலையில் இதே நோக்கத்தோடு வாழ்வை நடத்தணும். அந்த நிலையில ஆசை வரத்தான் செய்யும். அந்த ஆசைகளை நாம் நிறைவு செய்து கொள்ளதான் வேணும். அப்போ தேவைப்படும் போது தேவையான அளவில் மட்டும் பொருட்கள் மேல் எழும் ஆசையை ஏற்று நிறைவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். இப்ப நம்மளுக்கு கொதிக்கும் பாலை இறக்க துடிக்கும் நாம் பிடித்துணியை மறவாது போல விழிப்பு நிலையில பொருட்களோடு அளவோடும் முறையோடும் உறவுகளோடும், அதே மாதிரி உலக வாழ்வில் பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு என்ற ஐவகை பற்றுகள் ஏற்படுவது இயல்புதான். அதை கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்தும் விழிப்போடும் இந்த பற்றுகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியதுதான் பிறவி பயனை எய்த அவசியமானது. இப்ப நீர்ல குளிப்பது தேவைதான். ஆனா அந்த நீரில் மூழ்கி விடாமல் காத்து கொள்ள வேண்டும். அப்போ பற்றை விடாத வரையில் எவ்வளவுதான் இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த இன்பத்தில் மனம் நிறைவு பெறாது. தன்னை நோக்கி தன்னை அறிய வேண்டும், தான் முழுமை பெற வேண்டும் என்ற எண்ணம் வராது. அததான் தாய்மானவர் சொல்றார், உள்ளதே போதும் நான் நான் என குன்றியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் அப்படின்னு சொல்றாரு இறைவன்ட்ட. அப்ப தேவையை அளவோடு வைத்திருப்பவனே ஞானின்னு சொல்றாங்க. அப்ப நாம் வாழக்கூடிய காலத்துல உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம் என்ற 5ஐயும் அளவோடும் முறையோடும் அனுபவித்தால் துன்பமே வராதுன்னு மகான் சொல்றாங்க.
அததான் ஒரு கவியில அளவும் முறையும் கண்டு தொய்த்து வாழும் அறிவு விழிப்பின் நிலையை துறவு ஞானம் அளவு முறையும் மீறி மாறி தொய்க்கும் அறிவின் மயக்கம் பாசம் மாயையாம் அளவு முறை தெரிந்தாற்றி பழகி கொண்டால் அமைதி அறிவில் உண்டாம் ஆராய்ச்சிக்கும் அளவு முறை மிக உதவும் அவ அறுத்து ஆதியோடு அறிவினைய அதுவே சாலும்னு சொல்லுவாங்க. அதான் உத்தமனாய் நீ அறிவில் ஓங்கவென்றால் உட்கவமும் அறநெறியும் இரண்டும் போதும் சித்தி பெற உணவு உழைப்பு எண்ணம் தூக்கம் சீருணர்ந்த பாலுறவாம் கற்பு வேண்டும் என்பார்கள் இன்னொரு கவியில. இப்போ உணவு அப்படின்னு பார்த்தோன்னா உடல் இயக்கத்தாலும் உழைப்பாலும் வீணாக்கும் ஆற்றலை மீட்டுக்குள்ள உள்ள வழிகள்ல மிக முக்கியமானதுதான் உணவு. இப்போ உடலை இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் உணவுல இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ உடல் தேவையின் அளவறிந்து சத்தான சுத்தமான உணவை அளவோடும் முறையோடும் உண்ண வேண்டும். அந்த மகான் உணவு எப்படி நம்ம சாப்பிடணும் எந்த டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. காலை 6:30 மணி முதல் 7 மணிக்குள் புஞ்சை தானியத்தாலான கஞ்சியை தேங்காயோடு சேர்த்து உண்ணலாம். பகல் 11:30 முதல் 12:30 மணிக்குள்ளாக பகல் சாப்பாடு கொள்ளலாம். அரிசி சாதம் காய்கறிகள் நெய் இவற்றுடன் சாப்பிடலாம். அதே மாதிரி மாலை வேளை கோதுமை மா கொண்டு தயாரித்த ரொட்டியை போல் உள்ள மீதியானால் கெட்டு போகாத உணவுடன் காய்கறிகள் பழ வகைகள் இவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பும் கூட்டி கிடைக்கும் அந்த அளவுக்கு ஏற்றபடியும் தேவைக்கேற்றபடியும் சாப்பிடலான்னு சொல்றான். அதே மாதிரி அளவு முறை மதிய உணவு 3/4 வயிறு தான் இருக்கணும். முழு உணவு தேவையில்லை. அதாவது அன்னமும் காய்கறிகளும் கூடி அரை மோர் நீர் கூடி கால் ஆக 3/4 வயிறு உண்ணணும். 1/4 வயிறு வெற்றிடமா இருக்கணும். அப்பதான் செரிமானத்துக்கு அது அவசியமானதா இருக்கும். நம்ம முழுமையா உணவை சாப்பிட்டுட்டோம்னா அந்த வயிறு உணவை ஜீரணிக்க முடியாது. அப்போ நம்ம தேவையான அளவு உணவை உட்கொண்டால் நன்றாக உணவு ஜீரணமாகிறது. பசித்து புசி என்பார்கள். இன்றைய காலத்துல பெரும்பாலோர் அதிகமாக உணவு உண்டு நோய்களுக்கு ஆளாகிறாங்க, நம்ம பார்க்கிறோம். இதனையே டாக்டர் போவிசோ என்பவர் பட்டினியால் வாடி ஒருவர் இருப்பதற்கு முன்பாக பசியின்றி உண்டு 100 பேர் இறந்து விடுகிறார் அப்படின்னு சொல்றார். திருவள்ளுவர் சொல்றாரு, அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம அளவோடு உண்பதை தான் உடலை நோயின்றி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய சிறந்த வழி. வள்ளலார் சொல்றாரு, தேகத்தின் நஷ்டத்திற்கு காரணம் உணவு. அப்போ நம்ம உடலுக்கு தேவையான அளவு உணவு உண்டால் ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்து உழைப்பு அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறிய உழைப்பு உடல் ஆற்றலை வீணாக்கும், அனைத்து நோய்களையும் உண்டாக்கும். இப்போ உழைப்பு இல்லாம இருந்தாலும் அது சோம்பலை தான் வளர்க்கும். உடற்கருவிகளின் செயல்திறனை குறைத்து இரத்த ஓட்டத்தை தாமதப்படுத்தும். அதே சமயம் உடல்ல நடைபெறும் ரசாயன மாற்றங்களால் விளைகின்ற கழிவுப் பொருட்களை உடலை விட்டு முழுமையாக வெளியேறாமல் உடலில் தங்கி நோய்களை உண்டு பண்ணும். அலுவலகத்தில் மூளை உழைப்பு செய்தே பழக்கப்பட்டவர்கள் திடீரென உடல் உழைப்பு அதிகம் செய்தா அது இயற்கைக்கு முரண்பட்டு துன்பத்தை தருது. அதனால படிப்படியாக தான் உடல் உழைப்பையும் அதிகரிக்கணும். அதே சமயம் உழைப்புல அளவு முறையும் வேணும். அடுத்தது உறக்கம். உடலுக்கு ஓய்வு தர்றதே உறக்கம் தான். இயற்கை மனிதனுக்கு உறக்கத்தை கொடுத்து அந்த நேரத்துல உடலை பழுது பார்த்து உடல் ஆற்றலை புதுப்பிக்குது. அப்ப உடற்களைப்பை நீக்குது. உறக்கம் உடலுக்கு இன்றியமையாத ஒரு தேவைதான். அதிக உறக்கத்தால் உடல் இயக்கங்கள்லாம் குறைந்து கழிவுப் பொருட்கள் முறையாக அகற்றப்படாததால் நரம்பு மண்டலமும் அறிவுத்திறனும் பாதிக்கப்படும். போதிய தூக்கமின்மையால உடல் களைப்பு முழுவதுமே நீங்காம இருக்கும். அப்ப மறுநாள் வேலை செய்ய முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால இரவில் அதிக நேரம் விழித்திருந்து வேலை செய்யறது, பகல்ல உறங்குறது இதெல்லாம் இயற்கைக்கு முரண்பாடானது. அதனால உறக்கத்திலும் அளவு முறை காக்க வேண்டும். காலத்தோடு நம்ம உறங்குவதற்கு பழகணும். அதே மாதிரி உறங்கு செல்லும் முன் சாந்தி யோகம், அக்கு பிரஷர், உடல் தளர்த்துதல் இது பயிற்சிகளை செய்து வந்தால் ஆழ்ந்த உறக்கம் வரும். அடுத்தது புலனின்பம். இப்போ 5 புலன்களும் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கும் அளவு முறை வேண்டும். எந்த புலன்கள் அதிகமா பயன்படுத்தி இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதன் விளைவாக அந்த புலன் பழுதடைந்து துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். ஆகவே புலன் இன்பத்தை விளைவறிந்து அளவோடும் முறையோடும் அனுபவிக்க வேண்டும். இப்போ புலன் இன்பம் என்பதில் அலட்சியப்படுத்தாமலும்
அளவு மீறாமலும் முறை மாறாமலும் நடந்து கொள்ளுதல் இன்றியமையாதது. எல்லாருக்கும் இயற்கையாக மற்ற கழிவை போல சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் ஒரு கழிவுதான். விந்துநாதம் மிகுதிப்பட்டு வேகம் வரும்போது காலத்தாலே நீக்கிக் கொள்ள வேண்டியதுதான். மிச்சத்தை கழிப்பது என்ற அளவுக்கு தான் புலனின்பம் தேவை. விந்துநாதத்தின் இருப்பு குறைந்து விட்டால் உயிராற்றல் குறைந்துவிடும். எனவே அளவோடும் முறையோடும் புலனின்பம் தேவை. அடுத்தது எண்ணம். உடல்ல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதில், மனதை வளப்படுத்துவதிலும் எண்ணங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. தீய எண்ணங்கள் உடலையும் மனதையும் கெடுக்கின்றன. கோபம், பயம், ஏமாற்றம் முதலியவை உடலில் பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. ஜீவகாந்த ஆற்றல் விரயமாகுது. ஆகையினால தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை எப்போதுமே நம்ம மனதுல நிலவ எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை மேற்கொள்ளணும். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையே மனதில் கொள்ளணும். அதனால உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம் என்ற 5ஐயும் அளவோடும் முறையோடும் அனுபவித்து நம்ம இன்பமாக வாழ பயிற்சி செய்யணும். அப்போ அளவான தேவை மற்றும் திருப்தியான வாழ்வை விளக்கக்கூடிய ஒரு அழகான பாரசீக நாட்டு கதை. ஒரு நாட்டுல அரசர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அளவற்ற செல்வமும் பெரிய அரண்மனையும் இருந்தது. ஆனாலும் அவரிடம் பேராசை அதிகமா இருந்தது. அதனால மனசு எப்பவுமே நிம்மதி இல்லாம தவித்தார். ஒரு நாள் அவர் வேட்டைக்கு சென்றபோது காட்டின் ஓரத்துல ஒரு சிறிய குடிசையை பார்க்கிறார். அங்கே ஒரு ஏழை செருப்பு தைக்கும் தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவர் கிழிந்த செருப்புகளை தைத்து அதில் கிடைக்கும் மிக சிறிய தொகையை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வர்றார். அரசர் அவரை பார்க்கிறாரு, அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறாரு. அப்ப அந்த தொழிலாளி அன்றைய வேலை முடிந்த உடனே ஏதோ கிடைக்கக்கூடிய சில காசுகளை கொண்டு ரொட்டியும் தேவையான பாலும் வாங்கி தன் குடும்பத்தோட அதை சாப்பிட்டுட்டு இரவில் மிகவும் நிம்மதியா தூங்குறார். இத பார்த்த அரசருக்கு ஆச்சரியமா இருந்ததுதான். கோடிக்கணக்கான பணம் இருந்து எனக்கு தூக்கம் வரல, ஆனா இவர் எப்படி இந்த குறைந்த வருமானத்துல மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப அரசருக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் வருது. இவனுக்கு இந்த நிம்மதிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம்னு நினைச்சு அடுத்த நாள் முதல்ல எல்லாத்தையும் போய் சொல்றாரு. அந்த ஊர்ல உள்ள மக்கள் யாரும் இவர்கிட்ட பழைய செருப்புகளை தைக்க கூடாது அப்படின்னு தடை விதித்தாராம். ஏன்னா அவர் தொழில தடை செய்வதற்காக வருமானத்தை. மறுநாள் தொழிலாளிக்கு ஒரு பைசா கூட வருமானம் கிடைக்கல. ஆனா அவர் சோர்ந்து போகாம காட்டுக்குள்ள சென்று விறகுகளை வெட்டி விற்றதால் அதுல தேவையான அளவு அவருக்கு பணம் கிடைச்சிச்சு. அதை வைத்து வழக்கம் போல உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்கினாங்க. அடுத்த நாள் அரசர் விறகு வெட்ட தடை விதித்தார் இவருக்கு. அப்ப அன்றைய தினம் அந்த தொழிலாளி கிணற்றில் இருந்து இந்த தண்ணி அரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த கூலி வேலைக்கு போனார். அதுல அவருக்கு தேவையான பணம் கிடைச்சிச்சு. அதை வச்சு வழக்கம் போல உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கினாராம். இறுதியில அரசர் அவர்கிட்டே போய் பொறுக்க முடியாம நேராவே சென்று, உன் வருமானத்தை நான் ஒவ்வொரு நாளும் தடுத்த போதும் நீ எப்படி வருத்தப்படாம மகிழ்ச்சியா இருக்கிறா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த தொழிலாளி சொன்னாராம் புன்னகையோட, அரசே, என் அன்றாட தேவை மிக சிறியது. ஒரு வழி அடைபட்டதால் என் தேவைக்காக நான் மற்றொரு வழியை தேடினேன். எனக்கு தேவை அன்றைய பசி ஆறுவது மட்டுமே. நாளைக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பேராசையே என்னிடம் இல்லை. அதனால எனக்கு எப்போதும் கவலை கிடையாது. அதாவது அரசருக்கு அண்ணுதான் அவர் இப்ப அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டாரு. நிம்மதி என்பது நம்மிடம் இருக்கும் பொருட்கள் இல்ல, நம்முடைய அளவான தேவையில் மட்டுமே உள்ளது. அப்ப தேவைகளை அளவாக வைத்திருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் மகிழ்ச்சியா தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம உணர். அரசரும் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம தான் வேணும்னு சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி பேராசைப்பட்டு நம்ம துன்பப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. தேவையை குறைப்பதுதான் ஞானத்தின் தொடக்கம்னு சொல்றாங்க. இப்படி நம்ம மகான் கூட வெளியிடங்களுக்கு சென்றாலும், அன்பர்கள் வீட்டுக்கு சென்றாலும் அவங்க எவ்வளவு உணவு சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு தேவையான அந்த அளவான முறைப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போதுதான் அவங்களுடைய உடல் நலமும் மனவளமும் அவங்களுடைய எல்லா ஆன்மீக வளம் எல்லாமே சிறப்பா இருக்கும். இதுதான் ஞானிகளுடைய இயல்பு. நம்மளும் அதே மாதிரி உணவு பழக்கங்கள் நம்மளுக்கு மகான் கொடுத்துருக்காங்க அருமையா. நம்ம எப்படி உணவு உண்ணணும், எந்த டைம்ல சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம்.
மகான் ஒரு கவியில சொல்றாங்க, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகை பின், கற்றபடி நட கருத்து விழிப்புடன், பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் சொல்றாங்க. அப்ப நம்ம எப்பொழுதும் மனதை நெற்றியிலோ உச்சியிலோ வைத்திருக்கும் போது எல்லா செயல்களையும் அளவாக தேவைக்கு செயல்படுத்தும் விழிப்பு நிலை நமக்கு வந்துவிடும். தன்னிடம் உள்ளதை கொண்டு வாழும் குணமான மன நிறைவு உண்டாகும். அதிக பொருட்களை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை இருக்காது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம் மகான் கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். அகத்தவம் அகத்தாய்வு செய்து ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்ய வேண்டும். பேராசை நிறைமனமாக மாறும்போது தேவைகளை அளவோடு அனுபவித்து இன்பமாக வாழலாம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.